ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு டுடே இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் டே. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு ராதாஷ்டமி பண்டிகை. ஸ்ரீ ராதாஷ்டமி மகோத்சவ் கி, ஸ்ரீமதி ராதாராணி கி, ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் கோபால் சுவாமி கி. ஓ, ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய பிறப்பு எப்படி பகவானுடைய பிறப்பு எல்லாம் திவ்யமானதோ, கிருஷ்ணனுடைய பிறப்பு செயல்கள் திவ்யமானது. ஜென்ம கர்ம ஜமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதः த்யக்த்வா புனர்ஜன்ம நைதி தத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோதி. யார் ஒருத்தர் பகவானுடைய பிறப்பு அவர் செயல்கள் லீலைகள் கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, அவங்களுக்கு இந்த மாதிரி பிறவி கிடையாது. இந்த உடலை விட்டதும் பகவான் போயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய பிறப்பு, அவங்க செயல்கள் லீலைகள்லாம் மங்களமானது. அவங்க வந்து டாக்டர் சொல்லுங்க. சோ ஸ்ரீமதி ராதாராணி பிருந்தாவனம் பக்கத்துல ராவல் ஒரு கிராமம் இருக்கு, யமுனா நதிக்கரையில. பிருந்தாவனம் பக்கத்துல, பிருந்தாவன்ல இருந்து மதுரா இன் பிட்வீன் கோகுல் எல்லாம் பக்கம் பக்கம் சின்ன சின்ன கிராமம். கோகுல், பிருந்தாவன், ராவல், பர்சானா, நந்தகாம், கோவர்தன், இப்படி நிறைய பிளேசஸ், ஹோலி பிளேசஸ். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அப்படியா? எனக்கு ஹிந்தி தெரியாது. பரவாயில்லைங்களா? ஓகே. सो इन वृंदावन इंग्लिश मालूम है? अब हम के स्पीक इंग्लिश एंड हिंदी तमिल बोथ या इन वृंदावन. अरे जी, आर यू वेंट टू वृंदावन? हाँ, वृंदावन जाएंगे आप? नहीं. हाँ, वेरी नाइस. और इस्कॉन पे कर. So Vrindavan is a very beautiful place. Krishna's birthplace is there in Mathura and Gokul. Gokul, all the pastimes are happened when Mother Yashoda tied Krishna in the grinding mortar. Na, anga Vrindavanla nariya adalla irukku. There are so many holy places are there in bank of the Yamuna river. Yamuna நதிக்கரையில நிறைய முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து கோகுல் மகாவன், அங்க கிருஷ்ணர் வந்து बाल्य लीला, वो कृष्णा का पूरा बाल्य लीला वृंदावन में है, गोकुल में है, गोवर्धन में है, ऑल द होली प्लेसेस, மகாவன். இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு விருந்தாவன்ல. அதுல ஒரு கிராமம், ஒன் வில்லேஜ் இஸ் கால்ட் ராவல். அந்த த பேங்க் ஆஃப் தி ரிவர் யமுனா. யமுனா பக்கத்துல ராவல்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து ரெண்டு பேர், the two couples there. One is Rishabhanu Maharaj and another is Kirtida. Rishabhanu Maharajum Kirtida rendu per anga irundanga. Rishabhanu Maharaj is the incarnation of sun god. Surya Devan irukanga, sun god. Suryanudaiya expansion. Suryan வந்து expand ஆகறதால Rishabhanu Maharaj. So one time sun god became very morose. He is not satisfied because he has no child. He want to become the supreme goddess, become her child, his child. சூரிய தேவன் ஒரு நாள் ரொம்ப கவலையா இருந்தாங்க.
அவருக்கு என்ன கவலைன்னா, எனக்கு யாரு குழந்தையா வேணும்னா அந்த பிருந்தாவனேஸ்வரி எனக்கு குழந்தையா வரணும். காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், எல்லா மங்களும் பொருந்திய அந்த ஸ்ரீமதி ராதாராணி எனக்கு குழந்தையா வரணும். He did tapasya, praying Brahma. He did severe tapasya for rain, heat, cold, he tolerate all those things. மழை, வெயில், குளிரெல்லாம் பொறுத்துட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? நோ, சன்கார். சூரியன் இருக்காரு இல்லையா, சூரிய தேவனுக்கு பாஸ்கர் பேர். பாஸ்கர். சூரியனுக்கு பேர் பானு. பானு, பாஸ்கர், ரமேஷ், ஆதித்யா, so many names are there. சன்கார், விவஸ்வான், சபிதா. சூரியனுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆதவன், கதிரவன், சூரியன், ரகு, நிறைய so many names. யமுனாக்கு அவ்வளவு பேர் இருக்கு. யமுனாக்கு only one பேர். It's all very nice, no? Good, very good name. So யமுனாக்கு ஒரு பேர் போதும் இல்லையா? கிருஷ்ண பிரியாக்கு கிருஷ்ணான்னு கூப்பிட்டுக்கலாம், பிரியான்னு கூப்பிட்டுக்கலாம், கிருஷ்ண பிரியான்னு கூப்பிட்டுக்கலாம் இல்லையா? சோ நம்ம சில வீடுல 2 பேர் வைப்பாங்க குழந்தைகளுக்கு. கூப்பிடுறது ஒரு பேர் இருக்கும், ரெஜிஸ்டர்ல ஒரு பேர் இருக்கும். பட் சன் காடுக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ வந்து இந்த சூரிய தேவன் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரம்மாட்ட தவம் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த இவங்க குழந்தையா வரணும், அந்த அதிர்ஷ்ட தேவதை எனக்கு குழந்தையா வரணும். இந்த மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, இந்த மகாலட்சுமி, அதிர்ஷ்ட தேவதை, அப்புறம் சீதா தேவி, ருக்மிணி தேவி, இவங்களுக்கு எல்லாம் ஆரிஜின் ஸ்ரீமதி ராதாராணி. அவங்க எனக்கு விருந்தாவனேஸ்வரி எனக்கு குழந்தையா வரணும். தென் பிரம்மா சொன்னாரு, டோன்ட் வரி, துவாபர யுகா, இது யுகா யுக தவம் பண்ணிட்டு இருக்காரு. சூரிய தேவன் யுகங்களா தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பிரம்மா சொன்னாரு, துவாபர யுகத்துல கிருஷ்ணா அப்பியர் பண்ணும். துவாபர யுகா கிருஷ்ணா வில் அப்பியர் இன் தி எர்த்லி பிளானட். பூகோளத்துல துவாபர யுகத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுவாங்க. அப்ப நீ ரிஷபானு மகாராஜா வருவ. நீ ரிஷபானு மகாராஜா வரும்போது அந்த ஸ்ரீமதி ராதாராணி உனக்கு குழந்தையா வருவாங்க. ரிஷபானு சுதே தேவி. சுதா மீன்ஸ் சைல்டு. ரிஷபானு சுதா மீன்ஸ் டாக்டர் ஆஃப் ரிஷபானு மகாராஜ். டாக்டர் ஆஃப் ரிஷபானு மகாராஜ் की, श्रीमती राधा रानी की जय, महारानी की जय. சவுண்டே வருது எங்க கத்தால் மிருதங்கம் வாய்ஸ்லங்க. रानी की जय, महारानी की जय, रानी की जय, महारानी की जय. राधा रानी जय जय जय. राधा रानी जय जय जय. वृंदावन போனா நிறைய இடத்துல பாருங்க, राधे 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 बरसाने वाले, राधे 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 बरसाने वाले, बरसाना वाली. सो बरसाना ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்கு விருந்தாவன்ல. பர்ஷானா ஒரு மவுண்டன்ஸ், ஸ்மால் மவுண்டன், சின்ன மலை. அது 4 பீக் இருக்கும் அந்த மலையில. பர்ஷானால 4 மலை இருக்கு. அது 4 மலை பிரம்மாவுடைய 4 ஹெட், 4 ஹெட். பிரம்மாவுடைய 4 தலை. பிரம்மா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா ராதாகிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைம் மெடிடேட் பண்ணி அந்த மவுண்டன் ஃபார்ம்ல பர்வத ரூபத்தில் இருக்காரு. பிரம்மதேவர் பர்ஷானால மலை ரூபத்தில் இருக்காரு. அந்த மலை வடிவில் இருந்து ராதாகிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டே இருக்காரு. சோ பர்ஷானா. ஆனா ராதாராணி தோன்றி ராவல். சோ ராவல்ல இங்க ஒரு சின்ன கிராமம் யமுனா நதிக்கரையில. அங்க ரிஷபான் மகாராஜ். ரிஷபான் மகாராஜ் யாரு? சூரிய தேவன். சூரிய தேவன் தான் ரிஷபான் மகாராஜா வந்தாங்க. இந்த கீர்த்திதா 2 பேரும் ரொம்ப நல்ல பக்தி பண்ணுவாங்க, விஷ்ணு மேல நல்ல பக்தி. அவங்க வீட்டுல 11 லட்சம் பசு இருந்தது. How many lakhs பசு? cows? 11 lakh cows. Not 1 cow, 2 cow. 11 lakhs. 11 லட்சம் பசு. Therefore he is called Rishabhanu Maharaj. Why is called Rishabhanu Maharaj? He had 11 lakhs cows. Yeah. ரிஷபானு மகாராஜ் சொல்லப்பட்டார். ஏன் ரிஷபானு மகாராஜ் சொல்லப்பட்டாருன்னா, அவங்க வீட்டுல 11 லட்சம் பசு இருந்தது. 2 பசு இருந்தா நிறைய பால் கொடுக்குது. 11 லட்சம் பசு இருந்தா எவ்வளவு பால் கொடுக்கும்? அப்ப எவ்வளவு மில்க் ஸ்வீட் பண்ணலாம்? ரசகுல்லா, குலோப் ஜாமுன், அப்புறம்
pal peda, pal kova, so many varieties of preparation. Cheese, paneer sabji, cheese sabji, ice cream. Hare Krishna. So Rishabhan Maharaj, அப்போ அவர்கிட்ட 11 லட்சம் பசு இருந்தது. ஆனா அவருக்கு குழந்தையே இல்லை. ரிஷபான் மகாராஜுக்கு வந்து குழந்தையே இல்லை, நிறைய பசு இருந்தது. நிறைய பேர் ரிஷபான் மகாராஜ் வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, அவருக்கு குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் ரிஷபான் மகாராஜா வந்து யமுனையில குளிக்க போனார். அப்போ வந்து யமுனால ஒரு கோல்டன் பாக்ஸ் வந்து வருது, யமுனையில இருந்து கோல்டு பாக்ஸ். அந்த கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா thousands of petals to lotus flower. அதுல வந்து ஒரு சென்டர்ல ஒரு பேபி, அப்படி கோல்டன் கலர்ல, மோல்டன் கோல்டு. கோல்டு இல்லையா, நீங்க கோல்டு போட்டுக்கிறீங்களா? அந்த கோல்டு மோல்டன் கோல்டுனா அப்படி ஜொலிக்கும். அந்த மோல்டன் கோல்டு கலர். தப்த காஞ்சனா, காஞ்சனா மீன்ஸ் கோல்டு. கௌரங்கி, கோல்டன் கலர். தப்த காஞ்சனி கௌரங்கி, ராதே விருந்தாவனேஸ்வரி ஜெய். அப்போ புராணங்கள்ல இங்க ராதாராணியோட அவதாரம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 2-3 புராணங்கள்ல வேற மாதிரில சொல்லியிருக்கு. ஒரு புராணத்துல எப்படி சீதாதேவி எப்படி கிடைச்சாங்க? சீதாதேவி யாருடைய குழந்தை? ஜனக் மகாராஜ். மிதிலால வந்து ஜனக் மகாராஜ் ஏற்காடு வச்சு உழும்போது நேரத்துல இருந்து சீதாதேவி வந்தாங்க, ஒரு கோல்டன் லோட்டஸ்ல சீதாதேவி. அதே மாதிரி ரிஷபான் மகாராஜாவுக்கு ஹரே கிருஷ்ணா. அது மாதிரி ரிஷபான் மகாராஜாவுக்கும் அந்த ஸ்ரீமதி ராதாராணி குழந்தையா வந்தாங்க. யமுனால லோட்டஸ், thousands of lotus petal, golden lotus. அது லோட்டஸ் தங்க தாமரை. இந்த தங்க தாமரைக்கு 1000 இதழ் இருக்கு, அதுல குழந்தை இருக்கு. குழந்தை அப்படி அழகு. அந்த குழந்தை பார்த்தா சூரியனை போல பிரகாசிக்கு. சூரியன் இருக்குல்ல, எப்படி கண்ணு கூசுது. போய் பாருங்க, சூரியனை பார்த்தா கண்ணு கூசு, பார்க்க முடியாது. அந்த மாதிரி தேஜஸ். ரிஷபானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த குழந்தை எடுத்துட்டாரு. குழந்தை எடுத்து முத்தம் கொடுத்துட்டு பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கண்ணு மூடி இருக்கு, கண்ணு திறக்கவே. கண்ணு திறக்கல, ஒரு அசுவில் அப்படியே ஒரு டல் மேட்டர் மாதிரி, ஒரு ஜடம் மாதிரி இருக்கு. ரிஷபானுக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை கிடைச்சது. ஆனா குழந்தை ஒரு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. குழந்தை அழகா இருக்கு. கண்ணு வந்து ரொம்ப அழகா, தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஓபன் பண்ணவே இல்லை. கண்ணு வந்து ஒரு கண்ணு இப்படி மூடி இருந்தா பார்க்க முடியுமா? என்ன இருக்கு? கண்ணு மூடி இருந்தா ஒண்ணும் பார்க்க முடியாது. கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஒண்ணும் கண்ணே திறக்கல. அழல, பேசல, சிரிக்கல, ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு டல் மேட்டர் மாதிரி, ஒரு ஜடம் மாதிரி இருக்கு, ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. ரிஷபான் மகாராஜ் குழந்தைய பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கருப்பா சுருளா கூந்தல், தலைமுடி வந்து அப்படி கருன்னு இருக்கு. கண்ணெல்லாம் அப்படி தாமரைதல் மாதிரி இருக்கு. அப்படி கோல்டன் கலரு, அப்படி அழகா இருக்கு அந்த குழந்தை. ஆனா என்ன பண்ணுது? ஒன்னும் பண்ணல. ரிஷபான் மகாராஜ் குழந்தை எடுத்துட்டு வந்தாரு. கீர்த்திதான், இந்த மாதிரி எவ்வளவு குழந்தை அழகா இருக்குன்னு. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தை கண்ணே திறக்கலையே, சிரிக்கலையே, ஒன்னும் பண்ணலையே. இப்ப என்ன பண்றது? ரிஷபான் மகாராஜா குழந்தை இருக்கு, ஆனா கொண்டாட முடியாது. இப்ப என்ன, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்ணுவா? எல்லாம் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, வாங்க எல்லாம் பிளஸ் பண்ணுங்க இல்லையா? குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரங்களை சொல்லி விட்டு நீங்க வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றது? இந்த குழந்தை அழகா இருக்கு, ஆனா கண்ணு தெரியல. ஓ, ரிஷபான் மகாராஜ் குழந்தைக்கு கண்ணு தெரியாதுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களே. யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த குழந்தை பிறந்தது யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், சைலண்டா வச்சுக்குவோம் அப்படின்னு ரிஷபான் மகாராஜ் யார்கிட்டையுமே சொல்லல. ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல ரூம்ல இருக்கு, யார்கிட்டையுமே சொல்லல. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றது? இந்த குழந்தைய என்ன பண்றது? அழகா இருக்கு பார்க்க, ஆனா கண்ணு திறக்க மாட்டேங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. அப்ப யாருக்கும் தெரியாது ரிஷபான் மகாராஜ் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப ஒரு நாள் நாரதமுனி இருக்காரு. நாரதமுனி என்ன பண்றாரு? இந்த கிருஷ்ண பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்ணா யார் அவதாரம் பண்ணுவா? எப்பவுமே பகவான் வந்து கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கும் போது என்ன பண்ணுவாரு? எப்பெல்லாம் கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கிறாரோ என்ன பண்ணுவாரு?
கோலம் விருந்தாவனத்துல அவருடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாரு. கிருஷ்ணா மட்டும் தனியா வர மாட்டேன். கிருஷ்ணா மட்டும் ஏன் தனியா வரணும் இல்லையா? கிருஷ்ணா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வருவாரு, லவர்ஸோட வருவாரு, வைஃப்ஸோட வருவாரு. கிருஷ்ணா மீன்ஸ் அன்லிமிட்டெட். கிருஷ்ணான்னா எல்லையற்றவர். அவருக்கு கோடிக்கணக்கான நண்பர்கள், காதலிகள், மனைவிகள் எல்லாரும். சோ கிருஷ்ணா வந்து நாரத முனி நினைச்சிருந்தாரு, ஓ கிருஷ்ணா வந்து மதுரையில பிறந்து இப்ப பிருந்தாவன்ல இருக்காருன்னா அப்ப ராதாராணியும் பிறந்து இருக்கணுமே. அப்ப தேடுறாரு நாரத முனி. பிருந்தாவன் சுத்தி வந்து எங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை இருக்குன்னு போய் பாக்குறாரு. கிருஷ்ணர் எப்ப பிறந்தாரு? அஷ்டமி இன்னைக்கு. ராதாராணி ஆமா போன அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்தாங்க, இந்த அஷ்டமிக்கு ராதாராணி. அது ஜென்மாஷ்டமி, இது ராதாஷ்டமி. ஓகே. அப்போ நாரத முனி தேடுற பிருந்தாவன் அதனால போய் தேடுறாங்க. யாருக்காவது புதுசா குழந்தை பிறந்திருக்காங்களா? இல்லீங்களே. சிலர் குழந்தைய கொண்டு வர்றாங்க. பாருங்க எங்களுக்கு இப்ப புதுசா குழந்தை கொண்டு. ஓ நாரத முனி எங்க இடத்துக்கு வந்திருக்காங்க. நாரத முனி பாருங்க எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. நாரத முனி பாக்குறாரு, இந்த குழந்தை இல்ல. அவர் யார் தேடிட்டு இருக்காரு? ஸ்ரீமதி ராதாராணி தரிசனம் பண்ணணும். கைஷோரி ராதாராணி தரிசனம் பண்ணணும்னு தேடிட்டே வர்றாரு. அப்படியே தேடிட்டே வரும்போது ரிஷபான் மகாராஜ் வீட்டுக்கு வந்தாரு. ரிஷபான் மகாராஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரிஷபான் மகாராஜ் நாரதர் வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து சேவை பண்றாரு. தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு சேவை பண்ணாரு. அப்ப நாரதர் ரிஷபான் மகாராஜ் ரொம்ப சோகமா இருக்காரு. அப்ப நாரதர் கேட்கிறார், ரிஷபான் மகாராஜ் நான் வந்து இந்த பிருந்தாவன் சுத்தி புதுசா பிறந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா? இப்ப என்ன சொல்றது? ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதா? இந்த முனிவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது, நாரதர்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? He knows everything, past, present and future. நாரத முனிக்கு முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும் இல்லையா? சோ நாரத முனி எனக்கு குழந்தை இருக்கு, ஆனா நான் காமிக்க மாட்டேன். Why? அந்த குழந்தை கண்ணு திறந்து பார்க்கவே மாட்டேங்க. கண்ணு தெரியும், அவருக்கு கண்ணு இல்ல போல இருக்கு, கண்ணு பார்வையில போல இருக்கு. குழந்தைக்கு பார்வையில போல இருக்கு. அந்த குழந்தை கண்ணு திறந்து பார்க்கவே இல்லை. நான் ஏன் காமிக்கணும்? நோ யூ ஷுட் நோ. ஷோ நீ காமிக்கணும் அந்த குழந்தைய. நாரத முனி அந்த குழந்தை பேச மாட்டேங்குது, ஒருவேளை உண்மையா இருக்குமோ, கண்ணு திறக்கல, ஒருவேளை கூட இருக்குமோ, என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு விடவும் மனசு இல்ல. அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, ஆனா கண்ணு திறக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. சரி அந்த குழந்தைய கொண்டு வாங்க. அந்த குழந்தை எப்படி இருந்தது? ரிஷபான் மகாராஜ் சொல்ற, அந்த குழந்தை எப்படி இருக்கு? அந்த குழந்தை வந்து தங்கத்தை உருக்கி காய்ச்சின கலர்ல இருக்கு. தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறம். கண்ணெல்லாம் வந்து தாமரை இதழ் மாதிரி இருக்கு, புருவங்கள்லாம் வில்லு மாதிரி இருக்கு. நாரத முனி புரிஞ்சுது, ஓ இதுதான் ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே இந்த குழந்தை எடுத்துன்னு வாங்க. ஓகே நாரத முனி நீங்க சொல்றீங்க, நான் குழந்தை எடுத்துன்னு வரேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு பார்க்கணும், காதெல்லாம் கேட்கணும், பேசணும்னு சொல்றேன். நீங்க குழந்தைய கொண்டு வாங்க. அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து நாரத முனிட்ட கூப்பிட்டாங்க. நாரத முனி வச்சிருக்காரு. ரிஷபான் மகாராஜ் வந்து வேலை பண்ணிட்டு நாரத முனி வந்து பிரேயர் பண்றாங்க. ஓ ஸ்ரீமதி ராதாராணி நீங்க இந்த பூமியில வந்துட்டீங்க, எனக்கு என்ன தெரியும், அதான் நான் வந்தேன். ஆனா ராதாராணி கண்ணு மூடிட்டே இருக்காங்க, திறந்து பார்க்கவே இல்லை. நாரத முனி பிரேயர் பண்றாங்க. ஓ ஸ்ரீமதி ராதாராணி நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, நீங்க பக்திலேயே ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப தூய பக்தி உங்ககிட்ட இருக்கு, நீங்க பிரேம் பகவான் மேல உண்மையான பிரேமம் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களை தரிசனம் பண்ண நான் பண்ண பாக்கியம், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு அந்த கைஷோரி ஃபார்ம் காமிங்க. கைஷோரி ஃபார்ம்னா இந்த கைஷோரி பருவங்கிறது ஒரு 11-12 வயசு, அதுதான் கைஷோரம். கோமாரம் பௌகண்டம் கைஷோரம் யவ்வனம் நவயவனம். யாருக்கு? பகவானுக்கு, ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணருடைய அவதாரங்கள் ராமர், அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் லட்சுமி தேவி, ஸ்ரீமதி ராதாராணி எல்லாம் கௌமாரம் குழந்தை பருவம் இருக்கும். அப்புறம் குழந்தை பருவம்னா 5 வயசு வரைக்கும். கௌமாரங்கிறது 5 வயசு. 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் பௌகண்டம். 10ல இருந்து 14 வயசு வரைக்கும் கைஷோரம். 14 வயசுக்கு மேல யவனம். கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் நவ யவனம்.
நமக்கு என்ன ஆயிடும்? நமக்கு கௌமாரம், யவ்வனம், ஜரா. எங்க படிச்சிருக்கோம்? கௌமாரம், யவ்வனம், ஜரா. தேகினோ தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம், யவ்வனம், ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்தனம். இந்த உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறொரு போயிடும். அப்ப நமக்கு குழந்தை பருவம் இருக்கு, நமக்கு இளமை பருவம் இருக்கு, அப்புறம் வயசாயிடும், அப்புறம் என்ன செத்து போயிடும். கிருஷ்ணா நவயவனம். கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் நவயவனம். அப்ப நாரத முனி பிரேயர் பண்ணாரு, ஓ ராதாராணி எனக்கு அந்த கைஷோரி ஃபார்ம் காமிங்க, நான் ஒண்ணு தர்ஷனம் பண்ணிட்டு போயிடுவேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உடனே நாரத முனி ஒரு தூய பக்தர் இல்லையா, ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிரியமான பக்தர். ஏன் நாரத முனி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிரியமான பக்தர்? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எப்பவுமே அவங்க நாமத்தை பாடிட்டு இருப்பாங்க. ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். 24 hours non-stop. 24 hours non-stop கீர்த்தன். எப்பவுமே 24 மணி நேரம் நாரத முனி ராதாரமன் புகழ் பாடிட்டே இருக்காரு. அவர் கையில வீணை வச்சிருப்பாரு. நாரத முனி என்ன பண்றாரு? கையில வீணை. நம்ம என்ன கையில வச்சிருக்கோம்? செல்போன் வச்சிருக்கோம் இல்லையா? நாரத முனி வீணை வச்சுட்டு இருப்பாரு. நாரத முனி பஜ வீணா. அந்த வீணா பேர் என்னது? நாரத முனி வீணை பேர் தெரியுமா? மகதி. யார் சொன்னா? மகதி. மகதி. ரொம்ப பியூட்டிஃபுல் வீணா. அந்த வீணை பாடுறது, வீணை வச்சு பாடினா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். வீணை வாசிக்கிறது கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். இங்க ஸ்ரீரங்கத்துல கூட காலையில ரங்கநாத் கூட வீணை வாசிப்பாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அண்ட் சாத்விக் இன்ஸ்ட்ருமெண்ட். ரொம்ப மங்களமான சாத்விகமான. நீ வீணை வாசிக்க படிச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கும். பெருசா. அப்ப என்ன ஆச்சு? நாரத முனி சொன்னாங்க ராதாராணிட்ட, எனக்கு அந்த கைசோரி பருவம் ரொம்ப காமிங்க. ராதாராணி பிளஸ் பண்ணாங்க. நாரத முனிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. எல்லாம் கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் மயில் குத்திட்டு இப்படி அழகாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஓ ராதே ராதே. அப்புறம் ராதாராணி சொன்னாங்க, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் கண்ணு திறக்க மாட்டேன். நான் எப்ப கண்ணு திறப்பேன்? நான் ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்பேன்? கிருஷ்ணாவை தான் பார்ப்பேன். கிருஷ்ணரை தவிர வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? கிருஷ்ணாவை தவிர நான் எதையுமே பார்க்க மாட்டேன். கண்ணை மூடிட்டே இருக்கேன் குழந்தைய பிறந்ததுல இருந்து. அப்போ இப்ப கிருஷ்ணர் தான் முதல்ல பார்ப்பாங்க. அப்ப எப்படி கிருஷ்ணரை பார்க்கணும்? அப்ப நாரத முனி சொன்னாங்க ரிஷபானு மகாராஜ், ஓ ரிஷபானு மகாராஜ், உங்களுக்கு எவ்வளவு அழகான குழந்தை, நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையா? குழந்தைக்கு பர்த்டே பண்ணலையா நீங்க? ஏங்க நாரத முனி, அந்த குழந்தைய கண்ணு திறக்க மாட்டேங்குது, காது பேசல, வாய் பேசல, காது கேட்கல, இதுக்கு போய் பர்த்டே கொள்ளலாமா? வேணாம். நோ நோ நோ, யூ ஷுட் செலிப்ரேட் திஸ் பர்த்டே, ஆஸ்பீஷியஸ் பர்த்டே. ஜெய் ஸ்ரீ ராதா அஷ்டமி की, श्रीमती राधा रानी की, श्री नारद मुनि की, श्री कृष्ण भगवान की, श्री चैतन्य महाप्रभु की, नित्यानंद प्रभु की, श्रील प्रभुपाद की. இந்த பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணி ஆகணும், கம்பல்சரி. இல்ல நாரத முனி, அந்த குழந்தை கண்ணு அதெல்லாம் சரியாயிடும், டோன்ட் வரி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை நன்னா சரியாயிடும். நீங்க பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க, எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்லாம் கூப்பிடுங்க. ரொம்ப கிராண்ட் ஃபீஸ்ட், பெரிய விருந்து கொடுங்க, பெரிய விருந்து கொடுத்து பெரிய ஃபீஸ்ட் பண்ணி எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பெரிய அளவுல பண்ணுங்க. ஓ நாரத முனி, இந்த குழந்தை கண்ணு தெரியும். நோ நோ நோ, யூ டோன்ட் வரி அபௌட் இட். கண்ணு பாரு, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாயி போயிடும். நீங்க பர்த்டே பாருங்க, எல்லாம் சரியாயிடும். உடனே என்ன பண்ணாங்க? ஓகே, நாரத முனி சொன்னாருன்னு ரிஷபான் மகாராஜ் ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. lot of thousands and thousands of gopas, gopis and different gifts எல்லாம் எடுத்துட்டு வர.
ஆயிரக்கணக்கான கோபர்கள் கோபிகள் எல்லாம் கிஃப்ட் எடுத்துட்டு வரா. எனக்கு யார் வரா? நந்த மகாராஜ். நந்த மகாராஜ் ரிஷபானு 2 ஃப்ரெண்டு. நந்த மகாராஜாவும் ரிஷபான் மகாராஜ் 2 ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி யசோதாவும் கீர்த்தி தான். அப்போ மை ஃப்ரெண்ட் ரிஷபானு குழந்தை பிறந்திருக்கா, பார்க்க வேண்டாமா? யசோதா வா போலாம். குழந்தை கிருஷ்ணா கூட்டிட்டு, குழந்தை இருக்கு கோபாலை கூட்டிட்டு போறான். எல்லாம் போறாங்க. யசோதாமா, நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, உபநந்தா 5 பேரு. நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, உபநந்தா எல்லாம் போனாங்க. நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தை பார்க்க போறாங்க. எங்க போறாங்க? காவல். அப்போ ஒரு சின்ன தூளியில குழந்தை இருக்கு. தூளிக்குள்ள குழந்தை இருக்கு. குழந்தை கண்ணு மூடிட்டு காது கேட்கல அந்த குழந்தை வந்து தூளி. சோ யசோதா அம்மாவும் கீர்த்தி தான் பேசிட்டு இருக்கு. குழந்தை கிருஷ்ணர் மடியில வச்சிருக்கு. மடியில் இந்த கிருஷ்ணரை கீழே விட்டா குழந்தை தவழ்ந்து விளையாடிட்டு. குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கு. நந்த மகாராஜாவும் ரிஷபானும் பேசிட்டு இருக்கு. நந்த மகாராஜாவும் ரிஷபான் மகாராஜ் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து கீர்த்தி தாவும் யசோதாவும் பேசிட்டு இருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படி தவழ்ந்து கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அப்படியே தவழ்ந்து போறாரு. அப்படியே தவழ்ந்து போய் என்ன பண்ணாங்க? அந்த தூளி இருக்குல்ல, கிருஷ்ணா வந்து அப்படியே தவழ்ந்து போயிட்டே இருக்கு. தவழ்ந்து போய் அந்த தூளி இருக்குல்ல, தூளி வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி 2 ஸ்டிக் இருக்கும். இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள தொட்டில வந்து வேதனை இருக்கு. கிருஷ்ணா வந்து இப்படி அந்த பாக்ஸ் பிடிச்சு ஏறி கேட்டு அப்படி பார்த்த உடனே வேதனை பண்ணாங்க. டிங் கையோ ராதாராணி ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? ஜெய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு. சிரிக்கிறாங்க. கிருஷ்ணர் அதை பார்த்து சிரிச்சாங்க. ராதாராணி கிருஷ்ணா காணோம். கிருஷ்ணா வந்து தவழ்ந்து போயிட்டு இருந்தா எங்க போனா பார்த்தா அந்த தொட்டில் இருக்கான். ஓடி போய் எல்லாம் பாக்குறாங்க. அந்த குழந்தை கண்ணு திறந்துருக்கு. ஓ ரிஷபானு மகாராஜ், இந்த குழந்தை கண்ணு திறந்துருச்சு. ரிஷபானு மகாராஜ் குழந்தை கண்ணு திறந்துருச்சு. Therefore, today we are great feast celebration. Hari Bol. Jai Jai Sri Radhe. So ராதாராணிக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததும் கிருஷ்ணா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதும் கிருஷ்ண பிரசாதம், ஃபர்ஸ்ட் கேட்டதும் கிருஷ்ண, எவ்ரிதிங் கிருஷ்ணமயி. 1 செகண்ட் கூட கிருஷ்ணர் மறந்திருக்க கூடாது. ராதாராணி எப்பவுமே கிருஷ்ணாவே நினைச்சு ஆல்வேஸ் நீங்க கிருஷ்ணா. எப்படி குழந்தையில இருந்தே ராதாராணி ஃப்ரம் த சைல்ட்ஹுட், ராதாராணி இந்த பூமிக்கு வந்தது ஃப்ரம் த சைல்ட்ஹுட். குழந்தையில இருந்தே என்ன பண்ணாங்க? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா கிருஷ்ணா தான் பார்க்கணும். கிருஷ்ணா தவிர எதையும் பார்க்கணும். அப்புறம் கிருஷ்ண பிரசாத் தவிர எதையும் சாப்பிடணும். அப்புறம் வேற எதுக்கு? அப்ப ராதாராணி என்ன சொல்லி கொடுக்குறான் நமக்கு? கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பார்க்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதையும் கேட்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பேசாத. ஆல்வேஸ் டேக் தர்ஷனம் கிருஷ்ணா.
always hear about Krishna, always speak about Krishna. That's all. இது from the childhood செய்யறாங்க. குழந்தை பிராயத்திலிருந்தே ராஜவேணி என்ன பண்ணாங்க? கிருஷ்ணன் நிறைய பாஸ்டர்ஸ் இந்த கோகுல்ல நிறைய அசுரன்லாம் வந்துட்டே இருந்தான். கிருஷ்ணா என்ன அசுரனை போட்டுட்டே இருக்க, அகாசுரா பகாசுரா போத்தனா. அப்புறம் கோகுல்ல இருந்து அவங்க எங்க போனாங்க? நந்தகாவ். கோகுல்ல இருந்து அவங்க நந்தகாவ் போயிட்டாங்க. அப்போ ராஜராணி என்ன பண்ணாங்க? நந்தகாவ் ஒரு மவுண்டன், அதுக்கு ஸ்ட்ரைட்ல அப்படியே ஒரு லைன் போகும், ரோடு, அது மர்ஷானா போகும். இங்க கிருஷ்ணனுடைய வீட்டுல இருந்து பார்த்தா அந்த பேலஸ் தெரியும், ரிஷபான் பேலஸ் தெரியும். நந்தகாவுடைய கிருஷ்ணனுடைய வீட்டுல இருந்து பார்த்தா வர்ஷாவில் இருக்கக்கூடிய ராதனுடைய பேலஸ் தெரியும். அவங்க டெய்லி வாக்கிங் போற அந்த ரோடு அது தெரியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 years back கிருஷ்ணன் இந்த பூமியில வந்த போது ராதனுடைய அது எல்லாமே காலப்போக்கில் மறைக்கப்படுது. லீலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப யார் கண்டுபிடிச்சா இதெல்லாம்? யார் கண்டுபிடிச்சாங்க? இல்ல, பிரபுபாத் இல்ல. பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்தது. பிரபுபாதுக்கு எப்படி தெரியும்? ராதாகிருஷ்ண லீலை யார் கண்டுபிடிச்சா? கோசாமி சைத்தன்ய மகாபுரு இல்லையா? சைதன்ய மகாபுரு தான் கண்டுபிடிச்சாரு. ராதா குண்டம் எங்க இருக்கு? பிருந்தாவன் பக்தினா என்ன, எப்படி ராதாகிருஷ்ணன் மேல பக்தி செய்யணும், ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காங்க, அந்த அன்பு அந்த பக்தி எவ்வளவு உன்னதமானது. சாதாரண விஷயம் இல்ல. ஸ்ரீமதி ராதாராணியோடைய அன்பு அதுக்கு ஈடிணையே கிடையாது. பிரேமம் ராதாராணி கிருஷ்ணன் மேல வச்ச பிரேமம் இருக்கு இல்லையா, கம்பேர் பண்ண முடியாது. டாப் மோஸ்ட் இமோஷன். அதனால இன்னைக்கு ஸ்ரீமதி ராதாராணியை ப்ரே பண்ணணும். நமக்கு கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் வேணும், நாமத்தில் ருச்சி வரணும், சேவை பண்ணணும். जय श्रीमती राधा रानी की, श्री राधा अष्टमी महोत्सव की, श्री प्रभुपाद की।